அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1039 1052 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பரமுடன் அபரம் பகர்நிலை இவையென திறமுற அருளிய திருவருட்குருவே, மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரித்த சர்க்குருவே, கணநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுற தெரித்தூட் குலவு சர்க்குருவே, பதிநிலை பசுநிலை பாசநிலை எல்லாம் மதியுற தெரித்துள் வயங்கு சர்க்குருவே, பிரம்ம ரகசியம் பேசி என் உள்ளத்தே தரமுற விளங்கும் சாந்த சர்க்குருவே, பரம ரகசியம் பகர்ந்து எனது உளத்தே வரமுற வளர்த்து வயங்கு சர்க்குருவே, சிவரகசியமெல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சர்க்குருவே. இதுதான் இந்த 14 வரிகள். அதாவது இனி வரக்கூடிய 34 வரிகளில் ஒவ்வொரு 2 வரியும் சர்க்குருவே அப்படின்னு சொல்லி முடியும். இங்கே இந்த பதிவில் முதல் 14 வரிகளான சர்க்குருவே எனும் முடியக்கூடிய வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த வரிகள் எல்லாம் சர்க்குருவேன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளல் பெருமான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை சர்க்குருவே அப்படின்னு சொல்லி ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு என்னென்னலாம் சொல்லுவார். அதாவது எல்லா விதமான ரகசியங்கள் என்ன சொல்கிறாரு, பரம ரகசியம் சிவ ரகசியம் இதெல்லாம் சொல்லி சொன்னார் அப்படின்றாரு. பரம ரகசியம் பிரம்ம ரகசியம் சிவ ரகசியம் இந்த ரகசியங்கள் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் உடம்பு உண்டாகக்கூடிய அந்த சுத்த உஷ்ணம், அந்த சந்திரகலை சூரியகலை, அந்த மாதிரி அதை வாசின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு குரு சிஷ்யனுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அதையெல்லாம் ஒரு சர்க்குருவாக இருந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருக்கு சொன்னதாக தெளிவாக அங்கே விளக்குறாங்க. என்னன்னு பார்ப்போம். முதல் 2 வரிகளில் பரமுடன் அபரம் பகர்நிலை இவையென திறமுற அருளிய திருவருட்குருவே. இங்கே 2 ஞானத்தை சொல்கிறாங்க. பரம் அப்படின்னா சாஸ்திர ஞானம், அபரம் அப்படின்னா அனுபவ ஞானம். அதாவது சாஸ்திர ஞானம் அனுபவ ஞானம் ஆகிய 2ம் கூறுகின்ற நிலை இவைதான் என அவற்றை நான் அறிந்து கொள்ளுமாறு அவற்றை அடையும்படி எனக்கு அறிவித்து அருளிய திருவருட் சர்க்குருவே அப்படின்றாங்க. திருவருள் குருவே அப்படின்றாங்க. இதுக்கு நம்ம உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, சாஸ்திர ஞானத்துக்கு திருமந்திரமும் ஸ்தோத்திரத்திற்கு திருவாசகமும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி திருக்குறளில் சாகா கல்வியை பற்றி முதல் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். உரைநடையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றிய விளக்கம். அதாவது திருவாசகம் என்பது மெய்ப்பொருள் நிரம்பிய வார்த்தை, மெய்ப்பொருளை தரும் வார்த்தை. திருமந்திரம் சன்மார்க்க உண்மை தெரிய வேண்டுமாகில் திருமந்திரத்தை கவனிக்கில் விளங்கும். அடுத்த தலைப்பு திருமந்திரமும் திருவாசகமும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாத்திரங்களில் சிறந்தது திருமூலர் திருமந்திரம். இதே மொத்தம் 8000. தோத்திரங்களில் சிறந்தது திருவாசகம். இவற்றை ஊன்றி பார்க்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சாகாத கல்வி அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவர் குரலில் முதல் அதிகாரத்தில் சாகாத கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறது. அதை தக்க ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 3 தான் சொல்கிறாங்க.
அதாவது சாஸ்திரத்திற்கு வந்து திருமந்திரம், ஸ்தோத்திரத்திற்கு வந்து திருவாசகம், சாகாத கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா திருக்குறளையும் படிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து மதிநிலை, ரவியின் வளர்நிலை, அனலின் திதிநிலை, அனைத்தும் தெரித்த சர்க்குருவே. இங்கே 3 வார்த்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மதிநிலை, ரவியின் வளர்நிலை, அனலின் திதிநிலை. இந்த திதிநிலை அப்படின்றது என்னென்னா காக்கும் நிலை. அதாவது மதிநிலைனா சந்திரகலை, அதாவது இடது பக்க சுவாசத்தை வந்து நம்ம சந்திரகலைன்னு சொல்லுவோம். ரவியின் வளர்நிலை, வலது பக்கமாக வரக்கூடிய சுவாசம். அனலின் திதிநிலை அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்விசாரம், பக்தி, ஜீவகாருண்யம் மற்றும் புருவ மத்தியில் செய்யக்கூடிய இந்த தவத்தினால நமக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகும். அதைத்தான் வந்து அவர் வந்து அனலின் திதிநிலை அப்படின்னு சொல்லி அந்த சுத்த உஷ்ணத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ சந்திரகலையையும் ஆயுள் வளரும் சூரிய கலையையும் நம் உடம்பில் தோன்றும் தவக்கணல் என்று சொல்லக்கூடிய சுத்த உஷ்ணத்தையும் செலவழிக்காமல் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது என்று எனக்கு முழுமையாக அறிவித்த சர்க்குருவே அப்படின்றாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ரவியின் வளர்நிலை ஆகிய அந்த சூரியகலை அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த தலைப்பே பாருங்கள். அதாவது உரைநடை பகுதி 80, தலைப்பு 80, சூரியகலை. சாதாரண ஜீவர்கள் சந்திரகலையில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை. பக்குவர்கள் சூரியகலையில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை. சூரியகலை அனுபவம் கிடைப்பது கஷ்டம். தினம் சூரியகலையில் செல்லும்படி மனதை அந்த கண்களில் செலுத்தல் வேண்டும். ஆலமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்னெனில், சூரியகலையில் தியானம் முதலிய செயல்கள் செய்ய வேண்டியது பற்றி சொன்னது. அதாவது இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, அந்த வலது பக்கமான அந்த சூரியகலை அனுபவம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்பயுமே இடது பக்கம் நாடியான அந்த சந்திர கலையிலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த வலது பக்கமான சூரிய கலையில் வர்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வலது கண்ணிலேயே மனசை நிலைநிறுத்த சொல்கிறாங்க. மேலும் ஆலமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்று சொன்னது சூரியகலையில் தியானம் செய்யணும். அப்போ அந்த வலது பக்க நாசியில் சுவாசம் வரும்போது தான் தியானம் முதலியெல்லாம் செய்யணும்னே தெளிவாக சொல்கிறாங்க. அந்த அனுபவத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அந்த வலது பக்கமாகவே சுவாசம் வர்ற மாதிரி வச்சுக்கிறணும். அதனால தான் தூங்கும்போது கூட என்ன சொல்கிறாங்க, இடது பக்கமாக சாஞ்சு தூங்க சொல்கிறாங்க. ஏன்னா இடது பக்கமாக நம்ம சாஞ்சு தூங்கும்போது அந்த கையை இப்படி வச்சு இப்படி தூங்கும்போது இயற்கையாகவே வலது பக்கம் சுவாசம் போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனுபவபூர்வமாகவும் ஒவ்வொன்றுலேயும் விஷயங்கள் நிறைய இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை அங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அந்த சுத்த உஷ்ணத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அதுதான் அந்த வரிகளுமே வந்து ரொம்ப முக்கியமான வரிகள். மதிநிலை, ரவியின் வளர்நிலை, அனலின் திதிநிலை, அனைத்தும் தெரிவித்த சர்க்குருவே. அதாவது ஒரு சர்க்குருவாக இருந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதாக தெரிவிக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து கணநிலை, அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுற தெரித்து உட்குளவு சர்க்குருவே அப்படின்றாங்க. இங்கே வந்து கணநிலை அப்படின்றது வந்து இந்திரிய கரண தத்துவ கூட்டங்களை சொல்கிறாங்க. கருநிலை அப்படின்றது அந்த கூட்டங்களின் மையத்தில் உள்ள உயிர்நிலையை சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படி விளக்கமாக பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரியும் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவையெல்லாம் இந்திரியங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் கரணங்கள். இந்த இரண்டும், அதாவது இந்திரிய கரண தத்துவங்களின் இந்த ரெண்டும் சேர்ந்தது இந்த இந்திரிய தத்துவ கூட்டங்கள். சரி, இந்த கூட்டங்களின் மையமாக உயிர்நிலையையும் இவைகளின் தொடர்பான மற்ற எல்லாவற்றையும் அறிவித்து நல்ல குணங்கள் எல்லாம் நான் அடையுமாறு செய்தாய். நல்ல குணங்களை நான் அடைந்ததால் மட்டுமே இந்திரிய கரணங்களின் மைய நிலையை எனக்கு தெரிவித்து என்னுடன் மகிழ்ந்து உறவாடும் என்னுடைய உண்மையான சர்க்குருவே. இதுதான் இந்த 2 வரிகள். சரி, அடுத்த 2 வரி. பதிநிலை, பசுநிலை, பாசநிலை எல்லாம் மதியுற தெரித்துள் வயங்கு சர்க்குருவே. அதாவது பதி, பசு, பாசம் என்று சொல்லப்படும்
இறைநிலை, ஜீவன் நிலை, ஜீவன் அடைகின்ற பந்தபாச நிலை ஆகிய மூன்றையும் என் புத்தியிலே நன்கு பதியும்படி தெரிவித்து என் உள்ளே விளங்கக்கூடிய உண்மையான குருவே. சரி, அடுத்து 3 விதமான ரகசியங்களை சொல்கிறாங்க. பிரம்ம ரகசியம், பரம ரகசியம், சிவ ரகசியம். அது எப்படின்னா, பிரம்ம ரகசியம் பேசி என் உள்ளத்தை தரமுற விளங்கும் சாந்த சர்க்குருவே அப்படின்றாங்க. இதுக்கு விளக்கம் என்னென்னா, யாரும் அறியாத பிரம்ம ரகசியத்தை எனக்கு தெரிவித்து என் உள்ளத்திலே நான் வளர்ந்து பக்குவ நிலை அடையுமாறு விளங்குகின்ற சாந்த நிறைவான சர்க்குருவே. இதுக்கு விளக்கம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகளை நம்ம பார்த்தோம். பிரம்மம் என்பது நாதம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு சான்ற அகவல் வரி, நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதரம் வகுத்த அருட்பெரும் ஜோதி. அப்போ நாத அனுபவம்ன்றது தவத்தை நம்ம பூர்வமத்தில் தவம் செய்யும்போது நம்மளுக்கு உண்டாகக்கூடிய முதலான மிக மிக முக்கியமான அனுபவம். அப்போ தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, அதாவது மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த இறை அனுபவம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒளி அனுபவம், சவுண்டு, அது தசநாதங்கள் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் இந்த ரகசியம் சொல்கிறாங்க. இதைத்தான் பிரம்ம ரகசியம் அப்படின்றாங்க. அதுக்கு பிரம்மம்னா நாதம்னே பொருள்பட அவரே அகவல் வரி இப்போ நான் படித்து காமிச்சேன். நாதமும் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதரம் வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஸோ பிரம்ம ரகசியம்ன்றது நாத ரகசியம், நாத ஒளி ரகசியம். சரி, அடுத்து பரம ரகசியம் பகர்ந்து எனது உளத்தை வரமுற வளர்த்து வயங்கு சர்க்குருவே. பிறர் அறியக்கூடாத ஒன்று தான் பரம ரகசியம். சரி, அது என்ன பரம ரகசியம் அப்படின்னா, பிரம்மமாகிய நாதத்தின் பெருநிலை அனுபவமாகிய பரநாத நிலையில் தோன்றுவதே பரமமாகிய பேரொளி. இப்பேரொளியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரொளியை காணும் பரம ரகசியத்தை எனக்கு அறிவித்து சாகாவரம் நான் அடைய என்னை வளர்த்து என் உள்ளத்துள்ளே வீற்றிருக்கின்ற சர்க்குருவே அப்படின்றாங்க. இதுக்கு சான்றாம் நம்ம முன்னாடியே பார்த்த திருவருப்ப பாடல் தெளிவாக சொல்லுது. அதாவது அந்த பரநாத நிலை அனுபவத்தில் தான் அந்த பேரொளி தோன்றும், அந்த பேரொளிக்குள்ளே தான் அந்த பொன்னொளி தோன்றும், பொன்னொளிக்கு உள்ளே தான் அந்த உள்ளொளியாக அந்த இறைவனை நம்ம அனுபவிக்க முடியும், அந்த ஒளியை அனுபவிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த வரிகளே தெளிவாக இருக்குது பாருங்கள். ஈற்றறியேன் இருந்திருந்து இங்கு அதிசயிப்பது என் நீ என்கின்றாய், நீதான் என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணத்தே கண்ட பரிசென் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது ஆங்கதின் நடுவே தோன்றியது ஒன்றதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குள் ஆடும் வள்ளல் அருளொளியோ ஈது அதிசயிக்கும் வகையே அப்படின்னு திருவருட்ப பாடலில் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த ஒளி அனுபவங்களை தெளிவாக பரநாத ஒளி அனுபவம், அதை தொடர்ந்து வரக்கூடிய பொன்னொளி, அந்த ஒளிக்குள்ள அந்த வள்ளல் அருளொளியோ இது அதிசயிக்கும் வகையே அப்படின்னு சொல்லி அந்த அதிசயித்து அந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. சரி, இப்போ இங்கே சொல்லக்கூடிய இந்த விஷயமும் அதுதான் தெளிவாகுது. அதாவது பரம ரகசியம் பகர்ந்து எனது உள்ளத்தை வரமுற வளர்த்து வயங்கு சர்க்குருவே. இது பரம ரகசியம்ன்றது அந்த பரநாதத்தில் தோன்றக்கூடிய அந்த பேரொளி, அந்த அனுபவத்தை சொல்கிறாங்க. சரி, அடுத்து சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சர்க்குருவே. அதாவது பேரொளியை கண்ட பின்பு அமுதம் ஊற்றெடுக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பேரொளி அனுபவங்கள்லாம் நம்ம கிடைக்கும்போது உள்ளே அமுதங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். அமுதம் ஊற்றெடுக்கும் நிலையத்தான் இங்கே சிவநிலை, அதை தான் சிவ ரகசியம் சொல்கிறாங்க. எந்த சாதனை எப்படி இருந்து எந்த அளவிற்கு ஆற்றினால் அமுதம் பெருக்கெடுத்து ஓடுமோ பெருத்தெடுக்குமோ அந்த ரகசியத்தை எனக்கு அறிவித்து புதியதொரு அனுபவ நிலையை, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அறிவித்த
ஞான சர்க்குருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஆதாரமாக அகவல் வரி என்ன சொல்லுது? பிரம்மமே பிரம்ம பெருநிலை மிசையுறும் பரமமே பரம பதம் தரும் சிவமே. இது வந்து அகவல் வரி 944. அப்புறம் 1252 இனிமேல் வரப்போகிற அகவல் வரியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நவநிலை தரும் ஓர் நல்ல தெல் அமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள் அமுதே. பாருங்கள், அந்த நவநிலை சிவநிலை இனிமேல் வரக்கூடிய வரிகள்லையும் தெளிவாக வருது. இங்கே வந்து நவநிலைன்னு சொல்லி வள்ளல் பெருமான் உரைநடையில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது 123 தலைப்பு 123 நவநிலை. நவநிலை என்பது அனுபவ மார்க்கம். 1 விந்து, 2 நாதம், 3 பரவிந்து, 4 பரநாதம், 5 திக்ராந்தம், 6 அதிக்ராந்தம், 7 சம்மௌனம், அதாவது 7 சம்மௌனம், 8 சுத்தம், 9 அதீதம். அதாவது இந்த 9 நிலைகளை தான் அவர் வந்து நவநிலை, இது வந்து அனுபவ மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து அதே தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சர்க்குருவே. இந்த 9 நிலைகளின் முடிவாக அந்த அதீதம், அந்த அதீத நிலையில் தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? அந்த அருட்பெரும் ஜோதி, அந்த அனுபவம், உள்ளொளி அனுபவம் வந்து முடிந்த முடிவாக சிறப்பாக கிடைக்கும். அதைத்தான் வந்து இங்கே வந்து சிவரகசியம் சொல்கிறாங்க. அந்த பேரொளியை கண்ட நிலையில் அமுதம் அந்த இடத்துல தான் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். அமுதம் அதுதான் அந்த சிவநிலை அப்படின்ற அந்த சிவரகசியம் அப்படின்றாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.